அத இப்போ நடைமுறைக்கும் கொண்டு வந்திருக்கீங்கய்யா. அதாவது திருநீறு பூசுறப்ப சிவாய நம அப்படிங்கிறதுக்கு மேல எந்த ஒரு சொல்லாம அந்த அந்த திருநெற்று பதியத்துல எப்படி முதல் பாட்டுல இருந்து கடைசி பாட்டு வரைக்கும் உள் வாங்கி சொல்லி அதோட திருநீற்றை நான் அணிகிறேன்னு ஒரு பெருமிதத்தோடு. ஆமாங்கய்யா. எவ்வளவு சிறப்பு வாய்ந்த திருநீற்றை நம்ம அணிகிறோம். அது வெறும் மேம்போக்கா வெறும் ஒரு நம்ம 5 எழுத்து வேத மந்திரம் தான், வேத சொல்லுதான். அப்படி இருந்தாலும் அதையும் தாண்டி எந்த விதத்துல அது வந்து ஆழமா இருக்கு, எப்படி இப்படிலாம் ஆழமா இருக்கு, சுவாமி அருளி செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத உள்வாங்கி நினைவுபடுத்தி நினைவு கூற முடியுதுங்க. திருப்பி திருப்பி நான் உங்களுக்கு அன்னைக்கு சொன்ன மாதிரி இந்த வயசுல மனப்பாடம் பண்ண முடியாட்டாம் கூட இப்ப அதை உள்வாங்கி பண்ற நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க அன்னைக்கு. என்ன சொன்னீங்கன்னா, நீங்க அத ஒரு பக்குவமா சொன்னீங்க, எளியனுக்கு புரியுற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னீங்க. அது பிரகாரம் நம்ம கொஞ்சம் வேகமா இப்ப மனப்பாடம் பண்ண முடியுதுங்கய்யா. இதான் இந்த 30 நாள்ல எனக்கு கிடைத்த ஒரு அனுபவம். இந்த அனுபவம் எப்பயும் இருக்கணும். அதையும் மீறிங்க இது நாள் வரைக்கும் வந்து திருவாசகமும் மட்டுமே உள்வாங்கி இருந்திருக்கோம். திருவாசகமும் திருமந்திரத்தின் தாண்டி ஞானசம்பந்த பெருமானை உள்வாங்கி ஞானசம்பந்த பெருமான் அருளிய இந்த திருக்கடைக்காப்புல ஒவ்வொரு பதியமும் உள்வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு சுவாமி குருவரன் திருவருடன் கூட்டி அழையிறதுக்கு எனக்கு அது பெரிய பாக்கியமா நினைக்கிறேங்கய்யா. சரிங்கய்யா. நவநீத கிருஷ்ணன் ஐயா. சொல்லுங்கய்யா. ஐயா, பணத்தை வச்சு பொருள் வராங்களாம், ஆனா ஆண்டவனோட அருளை வாங்க முடியாது. அன்பு சிவன் சொல்றாங்க. அந்த அன்பு தான் எல்லாத்தையும் நமக்கு வாழ்க்கையில கொண்டு சேர்க்குது. நம்ம கிட்ட இருக்கிறதா மற்றவங்க கிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு புரிதல் கிடைச்சது. என்னதான் பைசா வச்சுட்டாலும் நமக்கு அது கடைசி வரைக்கும் நமக்கு வரப்போறது இல்லை. எல்லாத்துக்கிட்டையும் அன்பா இருக்கணும். அது அன்பு இருந்துச்சுனாவே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா சந்தோஷம் வந்துடும். அதே மாதிரி நமச்சிவாய் வாழ்க்கை நமக்கு ஒரு கவசமா இருக்கு. என்ன சொல்றது, நான் இங்க நமக்கு ஜோப்ல பைசா இல்லாட்டியும் கூட அந்த சாமி நம்ம கூட இருக்கிறதுனால சந்தோஷமா இருக்குங்கய்யா. அதனால நம்ம பணம் வச்சிருந்தாலும் வைக்காட்டியும் நமக்குள்ள அவர் எப்பவுமே நம்ம கூட இருக்காரு. அவரு நம்மளை கவனிச்சுட்டே இருக்காரு, நம்மளை வழி நடத்துறாரு. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரெண்டாவது குரு வந்து என்ன தேடி வந்தாருங்க என் வீட்டுக்கு. ஆமா, இது ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நடந்தது. நான் ஒரு பயிற்சி கத்துக்கணும்னு நினைச்சிருந்தேன். அந்த பயிற்சி சொல்லி கொடுக்கறதுக்கு அவரே எனக்கு போன் பண்ணி திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்து பயிற்சி எனக்கு 2 நாள் சொல்லி கொடுத்தாரு. சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு ஐயா. ஆமாங்க, இயல்பா வாழணுங்க. எதுவுமே நம்ம மனசுல வச்சுக்க கூடாது. கடந்த காலத்தையும் சுமக்க கூடாது, எதிர்காலத்தையும் நிகழ்காலத்துல வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும். என்ன பயிற்சி ஐயா? புரியலீங்கம்மா. என்ன பயிற்சி? அது வந்து வாசியோக பயிற்சிங்கம்மா. அது வந்து ஓகே. வாழ்க வளமுடன். சரிப்பா. நீங்க ஒரு என்னுடைய அது வேற 1 மாதத்துக்கு முன்னாடி 1 மாதம் வரல, 1 வாரமா தான் வந்துட்டு இருக்கேன். அப்பதான் அவங்க திருவாரூர் வந்து அவங்க எனக்கு சொல்ல போய்தான் எனக்கு கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து அந்த திருநீருடைய மகிமையே ரொம்ப சிறப்பா சொன்னீங்க ஐயா. பாலசுமணி ஐயா சொன்னது நானும் அதே தான் சொல்றேன். ரொம்ப நல்லா சொன்னீங்க. அப்புறம் வந்து திருநீர் வந்து நம்ம தண்ணீர் வைத்து நம்ம பூசலாமா என்பதை விவரத்தை வந்து நாங்க எல்லாம் என்ன நினைச்சுட்டோம்னா, எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, எல்லாமே வந்து அந்த அந்த தீட்சை பெற்றவங்க தான் பூசணும், மற்ற பேர்லாம் கிடையாது. அது பூசணும் தான் கடவுளை பூசலாம், தீட்சை வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் நாங்க இல்லை உடம்பு கிடையாது, நீங்க பூசலான்னு சொல்லி ரொம்ப தெளிவா சொன்னீங்க ஐயா. மந்திரமாவது சிறப்பா சொன்னீங்க. அதுலதான் நான் வந்து சேர்ந்தேன். அதுக்கு முன்னாடி உள்ள கிளாஸ் வராம போயிட்டேனே நினைச்சிட்டு இருக்கேன். இப்போ ஐயா வந்து எப்போதும் நீங்க விளக்கம் கொடுக்கணும். எப்போதும் எங்களுக்கு நாங்க எல்லாம் முத்தி பெறதுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்து
என்ன இறைவனுடைய திருவிழால நாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐயா. நீங்க எப்போதும் பேசிட்டு இருக்கணும். நீங்க உடனே எங்களை விட்டு போயிடக்கூடாது ஐயா. எப்போதும் பேசணும் என்று அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். விஜயம்பலம். நன்றி ஐயா. கைலாஷ் ஐயா நமச்சிவாய வாழ்கங்க ஐயா. சொல்லுங்க ஐயா இன்னைக்கு சின்ன ஒரு கதை பார்த்தா அது நிகழ்வு சம்பந்தமா இருக்கும். அந்த கதையை விட்டும் டக்குன்னு முடிச்சிடுறேன் 2 நிமிஷத்துல. ஒரு சின்ன கதை, ஒரு குட்டி கதை. அது நீங்கள் உங்கள் கேள்விக்கும் அதுக்கும் ஒரு நல்ல தொடர்பு இருக்குது, அதனால் அது சொல்கிறேன். ஒரு ஒரு நாட்டினுடைய பிரஜை ஒரு குருநாதர்கிட்ட போய் கேள்வி கேட்குறாரு. நீங்களும் எவ்வளவோ ஞானத்தை போதிச்சுட்டே இருக்கீங்க மக்கள்கிட்ட, ஆனால் அதை கேட்டவங்கெல்லாம் திரும்பிட்டாங்களா, முழுவதும் மாறிட்டாங்களா, எல்லோரும் உங்களை மாதிரி ஞானம் மணந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் அந்த குருநாதர்கிட்ட கேட்குறான். அந்த குருநாதர் இதற்கான பதிலை ஒரு 2 நாளில் நான் உனக்கு சொல்கிறேன்னு வெயிட் பண்ண வைக்கிறாரு. அப்புறம் ஒரு 2 நாள் கழித்து அவன் மாட்டோடைய சாணி அள்ளிட்டு இருக்கான். அப்போது உன்னுடைய பதில் இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்னுடைய பதில் இதுவா அப்படின்னு சொல்லி ஏன்னு கேட்கல, இந்த மாடு டெய்லியும் சாணி போடுது, ஆனால் நீ ஏன் தினமும் அதை அள்ளணும், 10 நாள் பட்டுட்டு அப்படியே அள்ள வேண்டியது தானே அப்படின்னு கேட்குறாரு. அவன் சொல்கிறான், ஒரு நாள் அள்ளுனா கூட சாணி அதிகம் சேர்ந்துடும், அதனால் டெய்லி அள்ளினா தான் அந்த அழுக்கு பரிசுத்தமாக போகும் அப்படின்னு சொல்கிறான். நாம அப்போ அந்த மாதிரி அவர் அதை விளக்கம் சொல்லி சொல்லுவார். நம்ம தினமும் அதை பூரணமாக எடுத்துடணும், அப்போ தான் அது இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் 2வது எதுக்குன்னு நீ கேட்டதுக்கு என்ன சொல்லுவாருன்னா, அந்த மாட்டை அவுத்துவிடு அப்படின்னு சொல்லுவாராம்மா. அந்த மாட்டை அவுத்து விட்ட உடனே இப்போ சாணி இருக்குமா, நாளையிலேருந்து சாணி இருக்குமான்னு கேட்பாராம்மா. மாடு இல்லைன்னா சாணி இருக்காது அப்படிம்பாராம்மா. அந்த மாதிரி தீய எண்ணம் அப்படிங்கிற அந்த மாடுங்கிறது இருக்கிற வரைக்கும் தான் அந்த 8 குணமான அந்த சாணிங்கிறது இருக்குது. எப்போ அந்த தீய குணம்ங்கிறது ஒன்று நீங்குதோ அப்போ அந்த அழுக்குங்கிறது யாருக்கிட்டையுமே இருக்காது. அப்போது இந்த சாணியை நம்ம நீக்கி இந்த மாட்டையை நீக்க வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்குது, அது தினமும் செய்யக்கூடிய முயற்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த கதை எதர்ச்சியாக நான் இன்றைக்கி பார்த்தேன். அதுதான் நமச்சிவாய வாழ்க்கை. அதுதான் நான் இன்றைக்கி சொல்லணும்னு விருப்பப்பட்டது. தினமும் அந்த அந்த அழுக்கை நீக்க வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்குது. நமச்சிவாய வாழ்க்கைங்கய்யா. சொல்லுங்க. அதுதாங்கய்யா, நம்ம தினமும் அந்த மாடுன்னு இருக்கிற வரைக்கும் சாணின்னு இருக்கத்தாங்கய்யா செய்யும். ஆன்மாவுக்கு அந்த தெளிவு கிடைக்காத வரைக்கும் அது ஆணவ மலத்தில் வயப்பட்டு அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 8 குணத்துலையும் சிக்கிட்டு தான் இருக்கும். இந்த வகுப்பு தெளிவு கொடுத்துட்டு தெளிவு கொடுக்கலையாங்கதான் கேள்வி. சிறப்பாக இருக்குங்கய்யா, சிறப்பாக இருந்துட்டு இருக்கு. மொத்தமாக இன்னைக்கு கேட்ட உடனே பரிசுத்தமாயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா அதனால தான் அந்த கதையை சொல்கிறேங்க ஐயா. கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல 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 அந்த மருந்துங்கிறது வேலை செஞ்சுட்டு இருக்குங்கிறேன். இந்த வகுப்பு உங்களுக்கு எந்த விதத்துல ஏற்படுத்த சொன்னாங்க? இப்பதாங்க ஐயா வந்தேன், எதுவுமே கேட்கலைங்க ஐயா. இதுக்கு முன்ன ஒண்ணுமே கேட்கலையா? இப்பதான் ஜஸ்ட் ஒரு செகண்ட் கூட ஆகல நான் இல்ல நீங்க இந்த 30 நாட்கள்ல ஒரு 10 நாள் கலந்துருந்தா கூட இந்த ரொம்ப பிடிச்சிருக்குங்க ஐயா. ரொம்ப தெரியாத விஷயங்கள்லாம் நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். என்னால கேட்க முடியலையே முழுசுன்ற ஒரு வருத்தம் தாங்க ஐயா. அதுதான் யூடியூப்ல இருக்கு, கேட்டுக்க வேண்டியதானே. கேக்குறேங்க ஐயா. ரொம்ப நல்லா அருமையா இருக்குங்க ஐயா. நான் என் ஃப்ரெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணி விட்டுருக்கேங்க ஐயா. சரி கண்ணு. நேத்து கூட ஒரு அம்மா ஜாயின் பண்ணாங்க. சரிங்கம்மா. அதனால கைலாஷ் பெரியப்பா கீதாம்மா குழுவுக்கு எல்லாருக்கும் புத்தகம் நாளை கிடைச்சிடும், எல்லாரும் வாங்கிக்கங்க. படிக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும், ஒவ்வொரு வார்த்தையா படிங்க. எல்லாருக்கும் புத்தகம் வந்த பிறகு சொல்லுங்க, அதை எப்படி படிக்கணும்னு சொல்லித்தரேன். சரிங்க ஐயா. அது வார்த்தை பிரிச்சு போடல, ஒட்டுக்கா போட்டுருது.
ஐயா ஞாயிற்றுக்கிழமைங்கள ஒரு நாளைக்கு அந்த பாட்டு எல்லாம் படிச்சு காமிங்க. அன்னைக்கு லீவு ஆ. வந்து கலந்துக்கிறாங்க ஐயா. இது கூட பரவாயில்லையா கைலாஸ், ஒரு சண்டே இதை படிச்சிடலாம். வைங்க ஐயா, ஏன்னா மத்த நாள்லாம் எங்களால வர முடியாதுங்க ஐயா. இந்த மாதிரி லாஸ்ட் டைம்ல தான் வரோம், எங்களுக்கு தெரியாம போயிடும். சரிங்கம்மா. நீங்க சண்டேல வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாங்க சீக்கிரமா வந்து ஜாயின் பண்ணிப்போங்க ஐயா. அன்னைக்கு ஒரு நாள் ஆகுது. ஒரு வர ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு அது போல இந்த திருவிளையாடல் புராணம் போற்றி பற்றி எப்படி படிக்கணும்னு பார்க்கலாம். சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. நமச்சிவாயங்க ஐயா. நமச்சிவாயா. ஐயா இத வந்து ஒரு அடியார்கிட்ட அந்த புக்கை கொடுத்தாங்க ஐயா. அவரு படிச்சுட்டு இந்த சேர்த்து எழுதியிருக்காங்க ஐயா. இது வந்து கருமுதல் திருவரையில கொடுத்துருக்கிற மாதிரி கோர்வையா வந்து படிக்க முடியாத மாதிரி இருக்குதுங்க ஐயா அப்படின்னாரு. அதுக்கு நான் சொன்னேன், 2 வரியை எடுத்து படிச்சு காமிச்சேன். இந்த வந்து போட்டியோட இதை நிப்பாட்டிட்டு அடுத்த வரியை அந்த வரியோட சேர்த்துக்கணுங்க ஐயா அப்படின்னு ஐயா. அதுக்கு வந்து அவர் அந்த விளக்கத்தை கேட்டாரு. கருமுதல் திருவரை புக்கில் வந்து இந்த மாதிரி இடையில நிப்பாட்டி அடுத்த சென்டென்ஸை கொண்டு போய் சேர்த்துல அது வந்து ஒரு கோர்வையா வர மாதிரி செஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி செஞ்சிருந்தா கொஞ்சம் சிறப்பா இருந்திருக்கேன் அப்படின்னாரு. இல்லையா, இந்த வார்த்தை வந்து இப்படி இருந்தாதான் அது படிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன் ஐயா. இல்ல அதுல பொருளை பிரிச்சு போட்டு மீனிங்க மாற்றி வச்சிருக்காங்க கருமுதல் திருவரையில. இல்ல அது மீனிங் மாறிடுன்றத நான் சொல்லிட்டேங்க ஐயா. பெருமாவுடைய கருணையினால இன்னைக்கு வகுப்புல இன்னைக்குதான் கலந்துரையாடு இந்த வகுப்பு என்ன ஏது. அதனால மீண்டும் நாளை கண்டிப்பா ஒரு 8:15 இந்த மண்ணில் 8:20 நான் சொன்ன அடியே வர நாளை மண்ணில் நல்ல மண்ணும் பாட என்னென்ன வேணுங்கிறத இத்தனை நாளா வகுப்புல சொல்லி நமக்கு ஞானசம் என்ன சொல்லியிருக்காருன்னு சிந்திப்போம். 9 ஆயிடுச்சு. 20 எல்லோரும் நாளை சந்திப்போம். எல்லாரும் நல்லா இருந்தாங்க. எல்லோருக்கும் சகல செல்வ யோகம் மிக்க பெருமாள் கிடைக்கும். தந்தையுடைய 64 திருவிளையாடும் தெளிவாக படிப்பதற்கான அந்த வாசிக்கும் திறனையும் தர வேண்டி இல்லாமல் என் தந்தை மீனாசனம் வேண்டி எல்லோரும் எல்லா நலனும் பெற்று வாழ வாழ்த்தி இன்றைய வந்து சிவாய் வாழ்க்கை